பாம்பனில் சின்ன பாலம் முதல் குந்துக்கால் வரையிலான கடல் பகுதியில் கடந்த சில நாட்களாக கடல் நீர் பல மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கியுள்ளது. இதனால் 100க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் தரை தட்டி நிற்பதால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பிரச்சினையை தடுக்க இந்த பகுதியில் தடுப்புச் சுவரும் சிறிய கால்வாயும் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி உப்பளம் பகுதியில் ஏலச்சீட்டு நடத்தி வந்த அன்பரசு, சித்ரா தம்பதி திடீரென தலைமறைவாகிவிட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் 4 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட இருவரையும் கைது செய்யக் கோரி ஓதியாஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். குற்றவாளிகளை கைது செய்வதாக போலீசார் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் வனத்துறைக்கு சொந்தமான கும்கி யானைகளுக்கு கடந்த மாதம் 7ஆம் தேதி முதல் இந்த மாதம் 23ஆம் தேதி வரை புத்துணர்வு முகாம் நடைபெறுகிறது. இதில் யானைகளுக்கு குளியல், பசுந்தீவனம், சத்து மாத்திரை, சிறப்பு உணவுகள் வழங்கப்படுகின்றன. இதனால் உற்சாகமாக உள்ள யானைகளை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். ராசிபுரம் அருகே புதுப்பட்டியில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான துலுக்க சூடாமணி அம்மன் கோவில் திருவிழா கம்பம் நடும் விழாவுடன் துவங்கியது. இதையொட்டி அம்மனுக்கு காய்கறி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேட்டூர் அருகே கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக காவிரி ஆற்றிலிருந்து குழாய்கள் பதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தங்கள் பகுதி வழியாக குழாய்கள் பதிக்கப்பட்டிருந்தாலும் தங்களுக்கு குடிநீர் கிடைக்கவில்லை என கூறி தழையூர், துறையூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் வழங்க வழி செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். மணப்பாறை அருகே 5வது நாளாக மணல் லாரிகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். தினமும் அண்டை மாவட்டங்களில் இருந்து வரும் நூற்றுக்கணக்கான லாரிகளால் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். வருவாய்த்துறை மற்றும் போலீசார் தலையிட்டு மணல் லாரி ஓட்டுநர்களிடம் எழுதி வாங்கிக் கொண்டு எச்சரித்து அனுப்பியதால் போராட்டம் கைவிடப்பட்டது. கூடங்குளம் 1வது அணு உலையில் ஏற்பட்ட பழுது காரணமாக 450 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. முழு மின் உற்பத்தி திறனான 1000 மெகாவாட்டை அடைய மின் உற்பத்தியை அதிகரித்தபோது நீராவி குழாயில் கசிவு ஏற்பட்டு மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இந்த பழுதை சரி செய்யும் பணியில் பொறியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பெட்ரோல், டீசல் கொள்முதலை நிறுத்தும் போராட்டம் தொடரும் என தமிழ்நாடு பெட்ரோலிய டீலர் சங்கம் அறிவித்துள்ளது. லாரி உரிமையாளர்கள் சங்கத்துக்கு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் குறைந்த விலையில் பெட்ரோல், டீசல் விநியோகிப்பதை கண்டித்து பெட்ரோலிய டீலர் சங்கம் கடந்த 15ஆம் தேதி முதல் கொள்முதலை நிறுத்தியது. இதுகுறித்து சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நேற்று நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள தேவம்பாளையத்தைச் சேர்ந்த குழந்தைசாமி, அவரது சகோதரர் பழனிசாமி மற்றும் விக்னேஷ் ஆகிய 3 பேரும் செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். தங்கள் நிலத்தை உறவினர்கள் சிலர் ஏமாற்றி கிரயம் செய்து கொண்டதாகவும் அதனை மீட்டு தராவிட்டால் தற்கொலை செய்து கொள்வோம் எனவும் கூறினர். இதையடுத்து அவர்களை மீட்ட போலீசார் பின்னர் கைது செய்தனர். திண்டுக்கல் அருகே உள்ள கோவிந்தராஜ் நகர் பகுதியில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் ராதா. இவர் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்த மர்ம நபர்கள் 10 சவரன் தங்க நகை, 25,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அதிமுகவைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே திடீரென மோதல் ஏற்பட்டது. இதனால் இலவச பொருட்களை வாங்க வந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இந்த விழாவின் போது ஒலிபெருக்கி அமைத்து அதிக ஓசையை எழுப்பியது தங்களுக்கு இடையூறாக இருந்ததாக பள்ளி மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா 4ஆம் நாளான இன்று ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து வழிபாடு நடத்தினர். தெப்பக்குளம் விநாயகர் கோவிலில் இருந்து புஷ்ப காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தென் மாநில அளவிலான சப் ஜூனியர் கால்பந்து போட்டி நாகையில் துவங்கியது. வரும் 20ஆம் தேதி வரை நடக்கும் இந்த போட்டியில் தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட 6 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். இதில் வெற்றி பெறும் அணியினர் அகில இந்திய அளவிலான போட்டிகளில் விளையாட அனுமதிக்கப்படுவர்.